என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். இஃப் a + b = 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. a + b வந்து 45 டிகிரின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்மளை வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் காட் 22 டிகிரியினுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, a + b = 45 டிகிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டெப் 1 எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை அப்ரோச் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? a + b = 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சரில் பாருங்களேன், cot a - 1 into cot b - 1 = 2ன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு காட்டுன்னு வர்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெண்டு சைடும் காட் எடுக்கலாம். டேக்கிங் காட் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடு என்ன எடுக்கிறோம்? காட் எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ ரெண்டு சைடு காட் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள். இங்கே a + b இருக்குங்களா, இதுக்கு முன்னாடி காட் எடுக்கிறோம். காட் ஆஃப் a + bன்னு வருங்களா, ஈக்குவல் டு இங்கேயும் காட் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். காட் 45 டிகிரின்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ இது வந்து என்ன, காட் ஆஃப் a + bனுடைய ஃபார்முலா. அப்போ காட் ஆஃப் a + bனுடைய ஃபார்முலா நம்ம வந்து எழுதணும். காட் ஆஃப் a + bனுடைய ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேண்டாம். அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இங்கே பாருங்களேன், காட் இன்ட்டு ஏ, இங்கே கீழே இருந்து மல்டிப்ளை பண்ணணும். காட் இன்ட்டு ஏ. ஃபர்ஸ்ட் வந்து என்ன, காட்டுன்னு கேட்டாங்கன்னா டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி பழகணும். காட் இன்ட்டு ஏ என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். காட் ஏன்னு வருங்களா? ஓகே. அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் இருக்குங்களா, அந்த ப்ளஸ் இங்கே கொடுத்துருங்க. அதே மாதிரி காட் இன்ட்டு பி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள். காட் பி வருங்களா? அதாவது காட் ஆஃப் a + bனா காட்டுனாவே டினாமினேட்டர் தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நல்லா கவனிங்க சாமி. இங்கே ப்ளஸ் இருக்குங்களா, இந்த ப்ளஸ்க்கு ஆப்போசிட் சைன் நம்மளுக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். மைனஸ் வருங்களா? இங்கே ப்ளஸ் டினாமினேட்டர் ப்ளஸ் இருந்தால் இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன, மைனஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளஸ்ஸை மறைச்சிக்குங்க. மறைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். காட் ஏ காட் பின்னு இருக்குங்களா, அந்த காட் ஏ காட் பியை நீங்கள் இங்கே எழுதிக்கணும். காட் ஏ காட் பி. சாமி புரிஞ்சுதுங்களா? இந்த ப்ளஸ் மறைச்சா நம்மளுக்கு என்ன இருக்குது, காட் ஏ காட் பின்னு இருக்குது. அதை காட் ஏ காட் பி நாங்கள் எழுதிடணும். கடைசியில் 1ஆம் நம்பரில் வந்து முடிக்கணும். இதுதான் காட் ஆஃப் a + bனுடைய ஃபார்முலா. காட் ஆஃப் a + bனுடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காட் ஏ காட் பி -1 டிவைடட் பை காட் ஏ ப்ளஸ் காட் பி ஈக்குவல் டு காட் 45 டிகிரினுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்க போகிறோம். இந்த டினாமினேட்டருக்கு பார்த்தீங்களா, இந்த டினாமினேட்டரை வந்து கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ண போகிறோம். இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள். காட் ஏ காட் பி -1 ஈக்குவல் டு இந்த வேல்யூ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். என்ன ஆன்சர் சொல்லுங்கள்? காட் ஏ ப்ளஸ் காட் பிங்கிற ஆன்சர் தான் வரும். இதை நம்ம எழுதிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த காட் ஏ ப்ளஸ் காட் பி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நான் வந்து இங்கே LHS சைடு வந்து கொண்டு போக போகிறோம். இப்படி கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, பாருங்கள், காட் ஏ காட் பி அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ் காட் ஏ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரும்போது நம்மளுக்கு என்னவாக வரும்னா மைனஸ் காட் ஏவாக வரும். அதே மாதிரி இந்த ப்ளஸ் காட் பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் காட் பி நம்மளுக்கு இங்கே வரும்போது மைனஸ் காட் பின்னு வரும். ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது இங்கே இது வந்து இந்த சைடு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த -1 இங்கே கொண்டு போக போகிறோம். RHS சைடு -1 அங்கே போகும்போது நம்மளுக்கு என்னவாக மாறும்னா +1 மாறும். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்டெப் 1 கொடுக்கக்கூடிய கண்டிஷனை வச்சு நம்ம வந்து டிரைவ் பண்ணக்கூடிய ஸ்டெப் 1 வந்து டிரைவ் பண்ணிட்டோம், கொண்டு வந்துட்டோம். அடுத்து பாருங்கள், இங்கே இதை நம்ம ப்ரூவ் பண்ணணுங்களா. காட் ஏ -1 இன்ட்டு காட் பி -1 ஈக்குவல் டு 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போது இதில் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். இப்போ LHS எடுக்கலாம். இது வந்து ஸ்டெப் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2ல் பாருங்கள், LHS என்ன இருக்குது பாருங்கள், எழுதுங்க பார்க்கலாம். LHS ஈக்குவல் டு காட் ஏ -1 இன்ட்டு காட் பி -1. கரெக்டுங்களா? இது எழுதுனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த காட் ஏவால் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். காட் ஏ இன்ட்டு காட் பி நம்மளுக்கு என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். காட் ஏ இன்ட்டு காட் பி வந்து என்ன, காட் ஏ காட் பின்னு வருங்களா. அடுத்து இந்த காட் ஏவால் -1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், காட் ஏ இன்ட்டு -1 மைனஸ் காட் ஏன்னு வரும். அடுத்து -1 இன்ட்டு காட் பி -1 இன்ட்டு காட் பி நம்மளுக்கு என்ன வரும்னா மைனஸ் காட் பின்னு வரும். அடுத்து -1 இன்ட்டு -1 -1 இன்ட்டு -1 வந்து ஆன்சர் வந்து +1. இப்போ நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் வந்து நம்ம வந்து 2ன்னு வரணும். ஆல்ரெடி இங்கே வந்து 1 இருக்கிறனால அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த 1 கூட இன்னொரு 1 ஆட் பண்ணால் 2 வந்துடுங்களா. ஈஸியாக ஞாபகத்திற்காக சொல்கிறேன். அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் சாமி. இதை பாக்ஸ் பண்ணிவிட்டு
இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்னா 1 எழுதுறேன். 1 ஆல்ரெடி இங்கே ஒரு +1 இருக்குது. அப்போ 1 + 1 வந்து 2ன்னு வந்துருச்சு. இந்த 2ங்கிறது என்ன பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். LHS எடுத்துகிட்டு RHS கொண்டு வந்துட்டோம். சந்தேகம் ஒரு நிறைய பேத்துக்கு எப்படி சார் இந்த 1 வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரம் 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து வந்திருக்கு. பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதான ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இங்கே செக் பண்ணி பாருங்கள், காட் A காட் B இருக்குங்களா, இங்கே பாருங்கள் காட் A காட் B மைனஸ் காட் A மைனஸ் காட் A மைனஸ் காட் B மைனஸ் காட் B இருக்குங்களா. அப்போது இந்த இதுக்கு பதிலாக நம்ம ஆன்சர் 1 எழுதுறாங்களா, அதுதான் இதுக்கு பதிலாக ஆன்சர் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், 1ன்னு எழுதியிருக்கிறோம். இப்போ புரிஞ்சுங்களா. இப்போ வந்து இந்த LHSயும் RHS சேர்த்து எழுதிங்க பார்க்கலாம். என்ன இருக்குது பாருங்கள், காட் A -1 இன்ட்டு காட் B -1 ஈக்குவல் டு 2ன்னு வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். சமயம் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா. இது வந்து என்ன வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து 3வது ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, காட் 22 டிகிரினுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். எதை கண்டுபிடிக்க போகிறோம், காட் 22 டிகிரினுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு 22 டிகிரின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஏக்கு பதிலாக 22 டிகிரி கொடுக்கணும், பிக்கு பதிலாக 22 டிகிரின்னு கொடுக்கணும். எங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம கொடுக்கணும். பாருங்க செகண்ட் ஈக்குவேஷன் இதுதானுங்களா. இதில் வந்து A இருக்கிற இடத்துலையும் B இருக்கிற இடத்துலையும் கொடுக்க போகிறோம். இது எப்படி சார் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு புரியிருக்காக சொல்கிறேன். இப்போ கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, A + B = 45 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ Aக்கு பதிலாக 22 டிகிரியும் Bக்கு பதிலாக 22 டிகிரியும் நம்ம கொடுத்தா தான் ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ வரும், 45 டிகிரி வரும். அதனால நம்ம இப்படி டைரெக்டாகவே இப்படி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்குறோம் காட் சாமி, புரியுதா சாமி. இப்போ காட் அப்படி எழுதிக்கிங்க. ஏக்கு பதில் என்ன கொடுக்கலாம், 22 டிகிரி -1. அடுத்து பாருங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு காட் பிக்கு பதில் என்ன கொடுக்கலாம், 22 டிகிரி -1 ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்கணும். சாமி சொல்கிற மீனிங் புரிஞ்சுங்களா. இப்போ 2ன்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்ன எழுதலாம், A × Aவை A² எழுதலாங்களா. இது பாருங்கள், இதுவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்களா. காட் 22 டிகிரி -1 இன்ட்டு காட் 22 டிகிரி -1 ஒரே மாதிரி இருக்குங்களா. அப்போ இது ஏன்னு வச்சுக்கலாம், இது ஏன்னு வச்சுக்கலாம். அப்போ A × Aவை A² எழுதலாங்களா. இப்போ அதே மாதிரி இதை வந்து நம்ம என்ன எழுதலாம், வெளியே வந்து ஸ்கொயர் கொடுத்து எழுதிக்கலாங்களா. காட் 22 டிகிரி -1. சாமி புரிஞ்சுங்களா எப்படி எழுதுறான்ட்டு, A × A A² எழுதியிருக்கேன். அதே மாதிரி இது ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த ஸ்கொயர் போட்டு எழுதியிருக்கேன் சாமி. இங்கே வந்து 2 எழுதிக்கலாம். இப்போது இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு இங்கே போகும்போது நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸ்கொயர் வந்து இங்கே போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறும், ஸ்கொயர் ரூட்டாக மாறும். இப்போ காட் 22 டிகிரி -1 ஈக்குவல் டு √2ன்னு எழுதணும். இங்கே போய் +or-√2ன்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு 22 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 22 டிகிரிங்கிறது வந்து அக்யூட் ஆங்கிள். அதனால அந்த ஆங்கிள் வந்து நம்ம பாசிட்டிவில் தான் எழுதணும். அதனால் வந்து என்னென்னா இங்கே வந்து இந்த பாசிட்டிவில் மட்டும் தான் எழுதணும், நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா அக்யூட் ஆங்கிள்னால 22 டிகிரிங்கிறது அக்யூட் ஆங்கிள். அதனால் நம்ம வந்து பாசிட்டிவில் தான் எழுதணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையானது என்னென்னா காட் 22 டிகிரியோட ஆன்சர் தான் வேணும். இந்த -1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த -1 வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போச்சு நம்மளுக்கு என்னவா மாறும்னா +1ஆக மாறும். ஆல்ரெடி √2 இருக்குது, √2 அப்படி இல்லைங்க. -1 அங்கே போச்சுன்னா என்ன வரும், +1ஆக மாறும். அப்போ காட் 22 டிகிரியோடைய ஆன்சர் வந்து √2 + 1. இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான புக் ஒர்க். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த சம் புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.